செய்தி மலர் பக்தி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் இந்த சேனல்ல நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான எண்கணித பதிவுகள் வரப்போகுது. இதை பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். முக்கியமாக நம்ம செய்தி மலர் பக்தி சேனல் நேயர்களுக்காகவே நான் ஒரு ஆஃபர் மாதிரி நான் ஒன்று தரேன். யாருக்கெல்லாம் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்கள் பெயர் பொருந்திருக்கான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவர்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா 3 நாட்களுக்குள்ளார உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கு அல்லது பொருந்தல அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக பதிவு பண்ணி அனுப்புறேன். அது பொருந்தல அப்படின்னு சொன்னா நீங்க மேற்கொண்டு கன்சல்டேஷன் நீங்க போய்க்கலாம். ஆனா அந்த தகவல் வரைக்கும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புறேன். இது முழுக்க முழுக்க எண்ணியல் பதிவாக நான் பதிவு பண்ணி அனுப்ப போறேன். இதுல யாருக்காச்சும் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அல்லது ஏன் எனக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வியாபார பெயரையுமே நீங்க எனக்கு அனுப்பலாம். அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்கனவே நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பெயரை அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா பேரையும் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் மறந்துடாம நம்ம செய்தி மலர் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் முக்கியமா உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன். ஸோ இந்த 2024ல முக்கியமாக 2 கிரகங்கள் பயிற்சி அடையுது. அதுல ஒன்று சனி, இன்னொன்று குரு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு திருநள்ளாறின் அடிப்படையில் அந்த வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில உங்களுக்கு ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சு. போன டிசம்பர் மாசமே பயிற்சி ஆயிடுச்சு. திருக்கணித பஞ்சாங்கம் படி இப்ப இந்த மாசம் ஜனவரி மாசம் பயிற்சி அடையுது. எல்லாரும் பார்த்து நடுங்கக்கூடிய கிரகமாக சனி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக குரு. குரு உங்களுக்கு மே 1ஆம் தேதி பயிற்சி அடைகிறாரு. இந்த 2 கிரகங்களுமே மேஜரான சேஞ்சஸ் ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையிலையுமே கொண்டு வரும். ஆல்ரெடி ஒரு சிலருடைய வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு வாழ்க்கையே புரட்டி போடுது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட இப்போ ஏற்கனவே இருந்த சூழ்நிலையை விட இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க இருக்காங்க. அல்லது ஏற்கனவே மோசமான சூழ்நிலையில இருந்தவங்க காப்பாற்றப்பட்டவங்களும் இருக்காங்க. எல்லாமே சனி செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய குருவாச்சும் எனக்கு ஆறுதல் பரிசை தருமான்னு சொல்லி சில பேர் ஏங்கி இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமான ராசி சார்ந்த அடிப்படையில் நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு சில குறிப்புகளை சொல்ல போறேன். கவனமா கேட்டுவாங்க. முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலங்க. இந்த காலத்தை நீங்க விட்டுறாதீங்க. இந்த ஆண்டை நீங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காம நீங்க பெரிய அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டீங்கன்னா இந்த ஆண்டின் இறுதியில ஒரு நல்ல நிலையில உங்களோட லைஃப் செட்டில் ஆகும். ஸ்டேட்டஸ், அந்தஸ்து உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. பணங்காசின் அடிப்படையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு நீங்க உயர போறீங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாசம் வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒன்றில் இருக்கக்கூடிய குரு ஜென்ம குருவாக இருந்தவர் 2ஆம் வீட்டு குடும்பஸ்தானத்துக்கு அவர் போகும்போது அங்கே அந்த பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு அந்த வீட்டில் அமரும் பொழுது அடுத்த லெவலுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே செய்ய போகுது. முக்கியமாக உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஹைக்கு கிடைக்கிறது, தொழில் முன்னேற்றம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் மங்கள செய்திகள் நிச்சயம் கேட்கும். இதனால் வரைக்கும் தள்ளி போயிட்டு இருந்த திருமணங்களோ அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இனிதாக நடந்தேறும். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்வதற்கு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா இடைப்பட்ட ஒரு சில காலங்கள் மார்ச் 20 ஏப்ரல் 20 வரைக்கும் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாச்சும் பிரயாணங்கள் பண்ணும்போது நீங்க விபத்துகள் சந்திக்காம அளவுக்கு உங்களை பாதுகாத்துக்கணும். நிதானமாக செயல்படணும் மார்ச் டு ஏப்ரல் 20 வரைக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும். திரைத்துறை சேர்ந்தவர்கள் ஒரு சொல்லிக்கக்கூடிய வகையில ஒரு அடுத்த நிலைக்கு ஒரு உயர்வை சந்திப்பாங்க மேஷராசியில் இருப்பவர்கள். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2024 வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 10ல் சனி வராரு. அவர் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பாரு. வெல்த் பில்டிங் அப்படிங்கிறது ஆர்கானிக்காக நடக்க போகுதுங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நிலை சார்ந்து அவங்க வந்து நீங்க அவங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். அதே மாரி நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது, விபத்துகள்ல வந்து கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகும். குறிப்பாக மார்ச் டூ ஏப்ரல் மாதத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. குருவின் சுப பார்வையால் பெரிய அளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஏன்னா, குரு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய அ வீட்டை வந்து அவருடைய சுப பார்வையால் பார்ப்பதால் அந்த வீடே சுபமடையுது. பாக்கியஸ்தானம் சுபமடைவதால் உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள், சிரமங்கள் அப்படிங்கிறது விலகும். அ உங்களுக்கு பெரிய பதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா, புரமோஷன் கிடைக்கும். திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கைகூடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கு. ரொம்ப அ ம எஸ்பெஷலியா நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்கக்கூடியது, அ வர்த்தகத்துல ஏற்றுமதி, இறக்குமதி பண்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக இது இருக்கப்போது. மாணவர்களுக்கும் ரொம்ப நல்ல காலமாக இருக்கப்போது. அ ஆண்டின் பிற்பகுதியில இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஜூலை டூ செப்டம்பர் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டின் பிற்பகுதியை உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் டூ டிசம்பர்லாம் வந்து நிறைய வந்து நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே வரும். அதன் மூலமாக நீங்கள் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்து மிதுன ராசி சேர்ந்தவர்கள். மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு 80% வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க. இந்த 80% அப்படின்னு நான் சொல்லும்போது, உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டில் உங்களுக்கு வந்து குரு வந்து சிறப்பான பலன்களை ஆல்ரெடி உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்காரு. அ அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியாதிபதியே சனி கிரகம் தான். அவரு வந்து உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளையே தரப்போறாரு. வண்டி, வாகன அமைப்பை வந்து உருவாக்கி தருவாரு. சிறப்பான காலம்னே உங்களுக்கு இது சொல்லணும். ஆம், சோம்பல் மட்டும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காம நீங்க செயல்பட்டாலே, உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிகழும். குறிப்பாக ஜூலை டூ செப்டம்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே எதுவும் உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் தீரும். ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய செலவுக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துரும். மிக சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஆண்டின் இறுதி பகுதியான அக்டோபர் டூ டிசம்பர் இருக்க போகுது. அடுத்தது கடகராசிக்கு. கடகராசிக்கு எல்லாருமே பயமுறுத்தி இருப்பாங்க. அஷ்டம சனி வந்துருச்சு அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த முதல் 4 மாதங்கள் மட்டும் தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப எதுலயும் அதிகமா முதலீடு பண்ணி நீங்க செலவ இழுத்து விட்டுக்க கூடாது. ஆண்டின் உங்களுக்கு 2ஆம் பாதிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது. குறிப்பாக மே மாசத்திலிருந்தே துவங்கிரும் அந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது. என்ன காரணம்னா, குரு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு உங்களுக்கு வராரு. 11ல் குரு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்களை தரப்போகுது. நல்ல உத்தியோகம், புதிய தொழில் வாய்ப்பு, வாகன யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்த்தா கூட அது உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி இருந்தத விட இப்போ வந்து பிரைஸ் ஹைக் ஆயி உங்களுக்கு வந்து புரமோஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சேலரி ஹைக்குங்கிறது கிடைக்கும். அதே மாரி திருமண யோகங்கள் அப்படிங்கிறது அ கண்டிப்பாக கூடி வரும். வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யணும்னு நினைச்சு இவ்வளோ நாள் வந்து கட்டி முடிக்கப்படாத வீடுகள் மிக சீக்கிரமாக விரைந்து கட்டி முடிக்கப்பட்டு உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது நடந்தேறும். அ முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் அப்படின்னு குடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது நிச்சயம் உங்களுக்கு அமையப்போகுது. அடுத்து சிம்ம ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த 2024 நிச்சயம் வந்து தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்க போகுதுங்க. 9ல் குரு அப்படிங்கிறது திருமண யோகத்தை இப்ப இந்த காலகட்டத்தில உங்களுக்கு உண்டு பண்ணும். ஆண்டின் முதல் பகுதியிலேயே உங்களுக்கு வந்து இது உண்டு பண்ண ஆரம்பிச்சுரும். ஏன்னா குரு வந்து இப்ப அப்படிதான் இருக்காரு. அவரு வந்து உங்களுக்கு ஏப்ரல், ஜூன் சமயத்தில தான் வந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல இடம் தான். உங்களுக்கு தொழில் மேன்மையெல்லாம் வந்து உங்களுக்கு குடுப்பாரு. திருமண தடையெல்லாம் வந்து விலக்குவாரு. திடீர் பண வரவுங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத வகையில ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. அடுத்து கன்னி ராசியை பொறுத்த அளவுக்கு இது வந்து தொழில், ஆ சொத்து இதுலலாம் வந்து ஏதாச்சும் தகராறு உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அந்த தொழில் பிரச்சனைகள்லாம் விலகி, சொத்து தகராறுலாம் இருந்து விலகி, நீங்க வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024ல சனி பெயர்ச்சியும், குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு தரப்போகுது. குறிப்பாக இந்த ஆண்டின் ஆரம்ப காலத்துல 8ல் இருக்கக்கூடிய குரு, அதன் பிறகு ஏப்ரல் மாதத்துல வந்து அவர் வந்து 9ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடையும் பொழுது, மே மாசத்திலிருந்து பெரிய அளவுக்கு நீங்க அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். எந்தவித நெகட்டிவ்னஸும் இல்லாம, அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில உங்களுடைய லைஃப் வந்து போகப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனா இந்த மே மாசம் வரைக்கும் பொறுமையா இருக்கணும். எதுலயும் அகலக்கால வச்சிறக்கூடாது. வேலை மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் கவுத்தோம்ன்னு முடிவு எடுத்துறாதீங்க. மற்றபடி இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு பெரிய சிரமங்களிலிருந்து குருவால் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
மே மாசத்திலிருந்து. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த 2024ல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதே பண்ணும். சனி பெயர்ச்சிய பொறுத்தளவுக்கு சனி வந்து 5ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இது வந்து திரிகோண சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அ இந்த திரிகோண சனி அப்படிங்கிறது நிச்சயம் வந்து வெற்றியே உங்களுக்கு தரப்போகுது. நிச்சயம் தோல்வியை தந்து விடாது. பயப்பட தேவையில்ல. அதிலயும் வந்து இப்போதைக்கு வந்து 7ல் வந்து குரு வேற நிற்கிறதுங்கிறது, ஆண்டின் முதற் பகுதியில உங்களுக்கு நெறைய விஷயங்கள ஸ்மூத் ஆக்கி தரும். குறிப்பாக திருமணம் காலதாமதம் ஆயிட்டு இருந்தவங்களுக்கு, திருமண யோகம் கைகூடி வரக்கூடிய ஒரு முதல் பாதி வருடங்கள்லயே இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே அது எல்லாமே நிகழ்ந்தேறும். அ அதே மாரி உங்களுக்கு வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது, மார்ச் மிடில்லேருந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம், சனி, செவ்வாய் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு நெறைய ஆ அ உடல் உபாதைகளை உண்டு பண்ணும். ஏப்ரல் மாசத்திலிருந்து உங்களுக்கு வந்து குரு வந்து 8ஆம் வீட்டுக்கு போறாரு. 8ஆம் வீட்டுக்கு அவர் போனாலும், அவருடைய பார்வையால் 2ஆம் வீட்டு பார்வை, 12ஆம் வீட்டு பார்வையால் உங்களுக்கு வந்து நெறைய சுப விரயங்கள் தான் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன ஆண்டின் முதல் பகுதியில உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும்னு. இப்ப திருமணம்னாலே உங்களுக்கு வந்து சுப செலவு தானே அது. செலவுகள் வந்து இந்த 2வது பாதியில உங்களுக்கு வந்து நெறைய செய்யற மாரி இருக்கும். அது சுப செலவுகளாக இருக்கும். அதனால மகிழ்ச்சி மட்டுமே தங்கும். இதுல புதன் வந்து 9ஆம் வீட்டுக்கு வருவாரு. அது செப்டம்பர் மாதம் நிகழும். அது வந்து உங்களுக்கு மேலும் சிறப்புகளையே உங்களுக்கு வந்து அதிகரிக்க போகுது. ஸோ நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது, உங்களுடைய இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் மார்ச் டூ ஏப்ரல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். மற்றபடி வந்து நீங்க வெளிநாடு சென்று கல்வி கற்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த ஆண்டின் இறுதியில அதற்கான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நிறைவேறும். அதே மாரி யாராச்சும் வந்து யூகா வணிகத்துல ஈடுபடணும். அதாவது ஸ்டாக் ஷேர் ட்ரேடிங்ல ஈடுபடணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த காலகட்டத்தில அது உங்களுக்கு வெற்றிகளை தரும். உங்களுக்கு வந்து அ வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஒரு பெரிய விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்கும். 2024ல துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும். அடுத்தது விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அ ஆரம்ப காலத்தில அதாவது உங்களுக்கு ஏப்ரல் வரைக்குமே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கவே போகுது அப்படின்னே சொல்லணும். ஆ, ஆனா வந்து உங்களுக்கு அ அர்த்தாஷ்டம சனியோடைய பிடியிலிருந்து குரு வந்து உங்கள காப்பாத்துவாரு. ஏன்னா குரு வந்து திருமண தடையை விலக்கக்கூடிய அ 7ஆம் வீட்டுக்கு அவர் வராரு. அப்படி வரும்பொழுது, உங்களுக்கு நெறைய பிரச்சனைகளில் இருந்து ஏன்னா ஆரம்பத்தில வந்து 6ஆம் வீட்ல நிற்கக்கூடிய குரு, மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தடைகளை விலக்கி நல்லது பண்ணி வைக்க போறாரு. சுப விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வகையில வந்து உங்களுக்கு நெறைய குடும்பத்துல மங்களகரமான காரியங்கள் அப்படிங்கிறது நல்லா நடைபெறும். அதே மாரி ஆ வீடு, வாகன யோகங்கள் கூட ஆண்டின் பிற்பகுதியில, ஆண்டின் இறுதி நெருங்கும் பொழுது உங்களுக்கு தானாகவே வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து 3ல் சனி உங்களுக்கு வந்திருக்கு. 5ல் குரு நிற்க தான் இந்த ஆண்டே உங்களுக்கு பிறந்திருக்குன்னு சொல்லணும். அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே இது இருக்கப் போகுது. குறிப்பாக ஆ 3ஆம் 3ல் வந்திருக்கக்கூடிய சனியால் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்வீங்க. இவ்வளோ நாள் வந்து யோசிச்சு யோசிச்சு செய்துட்டு இருந்த விஷயங்கள கூட இனிமேல் நீங்க வந்து தைரியமாக எடுத்து செய்வீங்க. உங்களுக்கு 4ல் ராகு அமர்ந்திருப்பது வந்து ஒரு வேகமான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில அது உங்களுக்கு செயல்படும். 3ஆம் வீட்ல சனி, செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில வந்து உங்கள வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆக்கி விட்டு நெறைய விஷயங்கள்ல சிக்கல்ல மாட்டிவிடும். இந்த காலகட்டத்தில மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி ஏப்ரல்ல வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் எண்டுல உங்களுக்கு இந்த குருவால் உங்களுக்கு வந்து இந்த 6ஆம் வீட்டுக்கு அவர் போகும்போது, உங்களுக்கு ஒரு சில கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வரும். இப்ப ஏற்கனவே இருந்த பொறுப்புகள் அப்படிங்கிறதை தாண்டி, கூடுதல் சுமையாக அந்த பொறுப்புகள் வந்து சேரும். பட் ஆனா, அதனால் உங்களுக்கு வந்து தன லாபங்கள் அப்படிங்கிறதும் கூடும். ஆ உங்களுக்கு ஜூலை, செப்டம்பர் மாசத்துலலாம் வந்து நன்மைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கப் போகுது. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாகவே இது அமையப்போகுது. ஆ காதலில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய காதலுக்கான பச்சை கொடி காண்பிக்கப்பட்டு, அது வந்து இனிதாக நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது அமையுது. தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும். அதே மாரி உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இது எல்லாமே வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, வியாபாரிகள் வந்து பயணமாகவே வெளிநாடெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நிகழவே போகுது.
அடுத்தது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 அப்படிங்கிறது பிறக்கும் பொழுதே 2ஆம் வீட்டில் சனியும் 3ல் ராகுவும் இருப்பது அப்படிங்கிறது ஓரளவு சுமாரான பலன்களே தான் அது உங்களுக்கு குடுக்கும். ஏன்னா, வரவுக்கு ஒரு பக்கம் பஞ்சம் இல்லனாலும், இன்னொரு பக்கம் வந்து செலவுகள் கட்டுக்கடங்காம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்களுடைய முயற்சிகள வந்து பெரிய அளவுக்கு அது வந்து உறிஞ்சும். ஆனா அந்த முயற்சிகளுக்குரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். கிடைக்காமல் போகாது. உங்களுக்கு 3ஆம் வீட்ல இருக்கக்கூடிய ராகு வந்து தைரியஸ்தானத்தை வந்து அதிகப்படுத்துவாரு. அதனால் துணிந்து எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும் செயல்படுவீர்கள். 9ஆம் வீட்ல வந்து கேது வந்து இருப்பதனால, அது உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு வந்து நெறைய வெற்றிகளை குடுக்கும். ஒரு மனப்பக்குவத்தை அது உண்டு பண்ணும். உங்களுக்கு வந்து அ இந்த ஏப்ரல் மாசம் தொடங்கி ஜூன் மாசம் வரைக்கும் ரொம்ப ஆட்டிட்யூடாக பேச வைக்கக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்கள் உங்க லைஃப்ல வந்து கடந்து போகும்போது, நீங்க தயவு செய்து வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. ஈகோயிஸ்டிக்கா இருக்காதீங்க. அதன் மூலமாக பெரும் அளவுக்கு துன்பத்தை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குரு வந்து உங்களுக்கு 5ல் வந்து மே மாசம் பயிற்சி ஆவாரு. அப்படி பயிற்சி ஆகும்போது, பெரிய அளவுக்கு அது நன்மைகளை தரப்போகுது. குறிப்பாக பதவி உயர்வு, குழந்தை பேறு, வீட்டில் மங்கள ஓசை கேட்பது, அதாவது திருமணங்கள் இவ்வளவு நாள் நடக்காம இருந்த வீட்ல கூட, இப்ப திருமண செய்தி, அந்த மங்கள ஓசை இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாரு குரு பகவான். ஜூலை டூ செப்டம்பர்லாம் வந்து வீடு, வாகனமே நீங்க வாங்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மனி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். நல்ல வேலை அமையும் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும். இது எல்லாமே வந்து ஆண்டின் பிற்பகுதியில அமையுது. 2ண்ட் ஹால்ஃப்ல அமையுது. அதே மாரி உங்களுக்கான அ அக்டோபர் டூ டிசம்பர் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து உங்களை விட்டு சனி வந்து விலகி போகும் பொழுது, உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்துவிட்டு போவாரு. அந்த வகையில வந்து நீங்க மிகப்பெரிய அனுகூலங்களை மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 2024ல். ஆ அ வீடு, வாகன யோகங்கள் அப்படிங்கிறது பெருமளவுக்கு கடன் வாங்கி மட்டும் செய்திராதீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டையும் வச்சுக்கிட்டு நீங்க அந்த விஷயத்துலலாம் இறங்குங்க. ஏன்னா, இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் கடன் சிக்கல்கள்ல நீங்க உள்ளார மாட்டீங்கன்னா, அது காலாகாலத்துக்கும் தொடரும்ங்கிறதுனால, பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் அகலக்கால் வச்சு மாட்டீங்க. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த 2024 அப்படிங்கிறது பிறக்கும் பொழுதே சனி ஜென்மத்தில் இருக்கு. அதே மாரி 3ல் குரு இருக்காரு, 2ல் ராகு இருக்காரு. இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வந்து நெறைய மனப்பதட்டத்தையும், எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு வேகமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம மனசுல வந்து ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துகிட்டு போயிட்டே இருக்கும். குடும்பத்தில வந்து அதனாலேயே வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வந்தது மாரி இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது தள்ளி போகும். உத்தியோகத்தில சிக்கல்கள் உருவாகும். ஆனா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ஏன்னா எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்கே, இது எனக்கு ஒண்ணுமே நல்லது பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது வந்து குரு உங்களுக்கு செய்து வைப்பாரு. அதுவும் குறிப்பாக மே மாசம் வந்து அவரு 4ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது, உங்களுக்கான முயற்சிக்குரிய பலன்களை அவர் தருவாரு. தொழில் உத்தியோக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. அதுவும் கேந்திர குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவாரு. ஆனா உங்கள பொறுத்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக உங்களுடைய பிரச்சனைகளின் தாக்கத்தால் அடுத்தவர்களை எரிந்து விழுவதோ, ஒரு அவசொல் பேசுவதோ இல்லாம, கொஞ்சம் பக்குவமா வச்சுக்கிட்டீங்கன்னாலே, இந்த ஆண்டை ரொம்ப சேஃபாக நீங்க கடந்துடலாம். உங்களுக்கு இழுபறியா இருந்த சூழ்நிலைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கிறதுனால, நீங்க வந்து எந்த ஒரு ரிசல்ட்டையுமே உடனடியா எதிர்பார்த்துறாதீங்க. அது நடக்கும்போது நடக்கட்டும். நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நிதானமாகவே செயல்படுங்க. நிச்சயம் உங்களுடைய முயற்சிக்குரிய நல்லதுங்கிறது நடக்கும். டிலே ஆயி நடக்கும். உடனடியா நடக்கலனாலும் டிலே ஆயி நடக்கும். முன்னேற்றமான காலகட்டம்ங்கிறது இந்த ஆண்டின் இறுதி பகுதியில தான் உங்களுக்கு வருது. குறிப்பாக அக்டோபர் டூ டிசம்பர் முன்னேற்றமான காலமாக இருக்கும். புதிய வேலை அமையும். வெளிநாட்டு யோகம்லாம் கண்டிப்பாக கைகூடி வரும். மீன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே 12ல் சனியும் 5ல் குருவும் இருக்காங்க. 12ஆம் வீட்ல சனி அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மறைவு ஸ்தானம். அதே சமயத்துல இது வந்து ஒரு 7.5 சனி காலகட்டம் அப்படின்னும் அதை எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்பதான் துவங்குறாரு அவரு. பாதத்திலிருந்து துவங்குறாரு. ஆ, ஆனா வந்து பெரிய அளவுக்கு எதுவும் பிரச்சனைய பண்ணி விட்டுருவாரா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் எதுவும் உங்களுக்கு நிகழ்ந்துராது. பயப்பட வேண்டாம். இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு வந்து கடனை எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில தான் நீங்க அடைப்பீங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா.
இதுல இடைப்பட்ட காலமாக மார்ச் டூ ஏப்ரல் மாசம் வரைக்கும் மட்டும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகுமே ஒழிய, மற்றபடி வந்து அதற்கு ஏற்ற அளவுக்கு நீங்க வந்து முன்னேறியும் வாழ்க்கையில சம்பாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. குரு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில செயல்பட போறாரு. அதுவும் வந்து ஆம், இந்த ஏப்ரல் டு ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சிரமங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் வந்துராது. இன்னும் சொல்லப்போனா வெளிநாடுக்கு நீங்க போயி ஒரு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் வீட்ட குரு பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது நிறைய தடைகளை விலக்கி, இதுவரைக்கும் எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சோ, அதிலேருந்து உங்களுடைய ப்ராப்ளம்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும். 9ஆம் வீட்டு குரு பார்வைங்கிறதும் உங்களுக்கு இருக்கவே செய்யப்போகுது. அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போனவர்களுக்கு இந்த காலகட்டத்தில கண்டிப்பாக கிடைக்கப்பெற்று மனம் மகிழ்வீர்கள். ஜூலை டூ செப்டம்பர் உங்களுக்கு வந்து சனி பார்வையால் திடீர் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கவே போகுது. அதிகப்படியான கடனை வாங்கும் பொழுது அது கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில அடுத்தடுத்த ஆண்டுகள்ல தொடரும். அந்த காலகட்டத்தில மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பணங்காசு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். ஜூலை டூ செப்டம்பர் மாச காலகட்டத்தில உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால உடல் ரீதியான, அ ஆரோக்கிய ரீதியான கவனத்தை அவசியம் நீங்கள் செலுத்தவே வேண்டும். முக்கியமா ஹெல்த் பாலிசிஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, அந்த சமயத்தில உங்க கையில காசும் இருக்காது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கடன் வாங்க வைக்கும்னு சொல்லிட்டு. அளவுக்கு அதிகமான கடன்லாம் வந்து எப்போ உருவாகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி மருத்துவ செலவுகள்லாம் நடக்கும்போது, நம்மள அறியாம காசு நம்ம கைய விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ, நீங்க முன்கூட்டியே வந்து முன்னெச்சரிக்கையாக ஒரு ஹெல்த் பாலிசிஸ்லாம் போட்டு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய அளவுக்கு அது உங்கள வந்து காப்பாற்றும். அக்டோபர் டூ டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அந்த சிரமங்களிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். இதுநாள் வரைக்கும் இருந்த அளவுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு இருந்த பிரச்சனைகளிலிருந்து பெரிய அளவுக்கு வெளியில வருவீங்க. குடும்பத்தில மட்டும் ரொம்ப அனுசரணையா இருக்கணும். ஏன்னா, யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தைய சொல்லி உங்கள உண்டு பண்ணிடுவாங்க. நீங்க அத வச்சுக்கிட்டு நீங்க அவங்கள்ட்ட சண்டை சச்சரவுன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிம்மதிய இழக்கக்கூடிய சூழ்நிலைகள அது குடும்ப வகையில மட்டும் அது ஏற்படுத்துது. மற்றபடி ஓவராலா பார்க்கும்போது, இந்த ஆண்டின் இறுதி பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து பக்குவம் அடைஞ்சிருவீங்க. 2வது பெரிய அளவுக்கு காசு பணத்த எதுலயும் கொண்டு போய் சேர்த்துறாம, அதாவது லாக் பண்ணிடாம, நீங்க வந்து ஜாக்கிரதையா மட்டும் இருக்கணும். அதிகப்படியான வட்டியை நம்பியோ, அல்லது ஒரு கண்ணை மயக்கக்கூடிய, அறிவை மயக்கக்கூடிய விளம்பரங்களை நம்பியோ, உங்களுடைய சேர்த்து வச்சிருந்த காச கொண்டு போய் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துறாதீங்க. அதுல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க.